ஹலோ கைஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? அன்எக்ஸ்பெக்டடா பாத்தீங்கன்னா கொடைக்கானல் டிராவல் பண்ண போறேங்க. என் ஃப்ரெண்டு கால் பண்ணி, மச்சான் நாங்க கொடைக்கானல்ல இருக்கோம், நீ வரியா? இன்னைக்கு நைட்டு ஸ்டே பண்ணிட்டு நாளைக்கு நாங்க கிளம்பிடுவோம் அப்படின்னு சொன்னானுங்க. ஓகேடா, நானும் வரேன், உங்களெல்லாம் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு நானும் கொடைக்கானல் போறேங்க. ஸோ எந்த பஸ்ல போறேன், எப்படி போறேன்றதெல்லாம் சத்தியமா எனக்கு பிளானே இல்லை. நேராக திண்டுக்கல் பஸ் ஸ்டாண்ட் போவோம், என்ன பஸ் இருக்கோ அதுலயே கிளம்பி போவோம். மணி பாத்தீங்க அப்படின்னாக்கா 2 மணி ஆகுதுங்க. ஸோ 2 மணிக்கு எந்த பஸ் இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. சரி, நேராக போவோம். என் கூட சேர்ந்து டிஜிட்டலா நீங்களும் டிராவல் பண்ணுங்க. கொடைக்கானல் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு என்னால முடிஞ்ச அளவுக்கு காட்டுறேன். ஆக்சுவலா சுத்தி பார்ப்போமா என்னன்னு சொல்லிட்டு தெரியல. நான் என்ன பண்றேன் ஏது பண்றேன் அப்படின்றத என் கூட சேர்ந்து டிஜிட்டலா நீங்களும் டிராவல் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க. லஞ்ச் சாப்பிட்டு போலான்னு சொல்லிட்டு இந்த கடைக்கு தாங்க வந்திருந்தேன். இந்த கடையில வெரைட்டி ரைஸ் மட்டும் தாங்க இருக்கும். நான் ஒரு தயிர் சாதம் வாங்கியிருந்தேன். குவான்டிட்டி வைஸ் பாத்தீங்கன்னா நிறைய வச்சிருந்தாங்க. தொட்டுக்கிறதுக்கு பாத்தீங்கன்னா ஒரு முட்டை குழம்பு வாங்கியிருந்தேன். கம்மி பட்ஜெட்ல நிறைய சாப்பிடணும்னா பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துல இருக்கிற இந்த கடையில சாப்பிட்டுக்கோங்க. இது ப்ரொமோஷன் வீடியோ எல்லாம் கிடையாதுங்க. நான் காசு கொடுத்தா சாப்பிட்டு வந்தேன். கொடைக்கானல் மலை ஏற போறோங்க. கீழே எல்லாம் பாத்தீங்கன்னா வெயில் கொளுத்தி எடுக்குதுங்க. ஒரு நாளாச்சும் போய் ஏசில தூங்குற மாதிரி சில்லுன்னு தூங்கிட்டு வருவோம். மஞ்சள் ஆறு டேம் சூப்பரா இருக்குல்ல. சில்வர் ஃபால்ஸ்ல தண்ணி கம்மியா இருக்கு. கொடைக்கானல் வந்தாச்சு. மேல கிளைமேட் சூப்பரா இருக்கு. இங்க நம்ம T2T ஃபேமிலி ஒரு அண்ணாவை மீட் பண்ணேன். இந்த அண்ணன் பேரு தமிழ். கொடைக்கானல்ல மீட் பண்ண T2T ஃபேமிலி ஃபர்ஸ்ட் மெம்பர் இந்த அண்ணன் தான். சில்லுன்னு இருக்கிற கிளைமேட்ல சூடா இருக்கிற டீ குடிச்சா எப்படி இருக்கும்? டீ குடிச்சிட்டு பஸ் ஸ்டாண்டுக்கு வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தா நம்ம தம்பி வாக்கிங் போயிட்டு இருக்கான். அவனுக்கு ஒரு ஹாய் சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபோன் பண்ணி எங்கப்பா இருக்கீங்கன்னு கேட்டா ஒரு 5 மினிட்ஸ்ல வந்துருவோம்னு சொன்னாங்க. ஃப்ரெண்ட்ஸ் வந்தோடனே அவங்க கூட சேர்ந்து ரூமுக்கு வந்துட்டேன். ரொம்ப நேரம் வெளியில நிக்க முடியல, செம்ம குளிரு. கைஸ், கொடைக்கானல் வந்தாச்சு. கொடைக்கானல் வந்தோன்னு பாத்தீங்கன்னா கிளைமேட் டோட்டலா டிஃப்ரெண்ட்டுங்க. கீழே அடிச்ச வெயிலுக்கு மேல பாத்தீங்கன்னா சில்லுன்னு இருக்கு. கையெல்லாம் விரைச்சு போயிடுச்சு பைக்ல வந்ததுக்கு. ஸோ காட்டு மாடெல்லாம் பார்த்தேன். இறங்கினோட பாத்தீங்கன்னா நம்மளோட ஃபாலோவர் ஒருத்தரை பார்த்தேன். அவர்கிட்ட பேசிட்டு இருக்கும்போது பாத்தீங்கன்னா காட்டு மாடெல்லாம் வந்தது. உங்களுக்கு வீடியோல காமிச்சிருப்பேன். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா நம்ம இருக்கிற ரூம். ஒரு காட்டேஜ் மாதிரி பிடிச்சிருக்காங்க. 3 ரூம் இருக்கு. ஸோ இன்னைக்கு இங்கே ஸ்டே பண்ணிட்டு நாளைக்கு காலைல கிளம்பிட வேண்டியதான். ஸோ ஓகேங்க, வீடியோ ரன் பண்ணிக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு vlogல பார்க்கலாம். பை. ஈவினிங் இப்படி இருந்த கிளைமேட்டு மறுநாள் காலையில இப்படி ஆயிடுச்சு. நைட் எல்லாம் மழை பெஞ்சிருக்கும் போல.